வணக்கம் சார், என் பேர் பாலாஜி. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இந்த காலேஜில் வந்து சிம்போசியம், அதாவது 6 days நேஷனல் டே ஃபெஸ்டிவல் நடத்த போகிறாங்க. அதுக்காக கலந்துக்காக வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் பொறுத்த வரைக்கும் கல்வியும் இருக்குது, ப்ளஸ் வந்து ப்ராக்டிக்கல் முறையிலும் நிறைய செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம இந்திய கல்வியில் அது மாதிரி கிடையாது. ஆனால் இந்த கல்லூரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ப்ராக்டிக்கலாக இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அச்சீவ் பண்ணணும், அவங்களுக்கும் நல்ல நாலேஜ் வரணும், நம்ம இந்தியன் இன்ஜினியரிங் வந்து அளவில் நல்லா பெருசாக வரணும்னு நினச்சிக்கிட்டு ஒரு 6 days இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபேவராக இருக்குது சார். வந்திருக்கோம். இப்போ நான் 2 ஒர்க்ஷாப் அட்டன் பண்ண போகிறேன். எஃப்எஸ்ஐன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து எஸ்ஐன்றது வந்து ஒரு சொசைட்டி ஆஃப் ஆட்டோமேட்டிக் இன்ஜினியரிங். உலக அளவில் இருக்க எல்லா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் ஒரு சொசைட்டி இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அவங்க சார்பாக 3 இன்டர்நேஷ்னல் லெவல் இது பண்ண போகிறாங்க. அதில் வந்து எஃப்எஸ்ஐக்குன்னு ஒன்று, பாகான்னு ஒன்று, சூப்பராக அதை ஃபார்முலா 1 ரேஸ் கார் பண்ண போகிறாங்க. எங்கள் காலேஜில் வந்து ஆக்சுவலாக போய் வசதி அதெல்லாம் எப்படி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெட்டாவிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கனடா கம்பெனி, இன்டர்நேஷ்னல் கம்பெனி. அவங்க வந்து இங்கே ப்ராஜெக்ட் 2 நாள் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அதை வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்குறாங்க சார் எல்லாமே. இப்போ வந்து ஒரு இன்ஜினா எப்படி, அதுக்கு எப்படி என்ன டிரான்ஸ்மிட் ஆகுது, ரோட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், நீங்கள் படிக்கிற இன்ஜினியரிங் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், ஃப்யூச்சரில் எப்படி அப்ளை பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எப்படின்னு எல்லாமே சொல்லித்தராங்க. A to Z எல்லாம் கிளியராக சொல்லித்தராங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஆனால் வந்து அப்துல் கலாம் கண்ட கனவு வேறு 2020 ஆகும்னு சொன்னார். ஆனால் 2015 நாங்கள் இன்ஜினியர்ஸ் பண்ணி காமிப்போம். அதுக்கு இந்த காலேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஆட்டோஸ் பர்க்னு ஒன்று நடந்துட்டுருக்கு, பிரச்சனை நடந்துட்டுருக்கு. அது கண்டிப்பாக நல்லா வரும். நாங்கள் கண்டிப்பாக நல்லா ஜெயித்து காட்டுவோம் சார். தேங்க்யூ.